தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, கேரளாவிலையும் நாங்க தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அங்கேயும் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. தமிழ்நாட்டுல தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்க சிஎம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கேரளாவிலையும் கால் பதிக்கும் வேலையில தான் இப்போ தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. அதன்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவோட திருச்சூர்ல மாவட்ட அளவிலான முதல் கூட்டத்தை நடத்தி உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாதிரியே கேரளாவிலையும் விஜய்க்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு தருணத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை அங்க இருக்க அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப பெரிய கவனத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் எந்த மாதிரி ஆட்சி பண்ணுவாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னே சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா அவரு சைன் பண்ண முதல் நாள்ல இருந்தே தமிழகத்துக்காக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சிஎம் விஜயோட செயல்பாடுகள் இன்னும் ஒரு வருஷத்துல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. நிகழ்ச்சியில பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இதுவரை பார்க்காத ஒரு சிஎம், ஒரு அரசு துறை அமைச்சர்கள் இவங்க எல்லாத்தையுமே பாப்பீங்க. சிஎம் விஜய் அவர்கள் மதிய உணவு தலைமைச் செயலகத்திலேயே சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில இருந்து ஈவினிங் வர ஆபீஸ்லயே இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதும் இவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.